ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போ நம்ம நிலத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டர், அதுக்கப்புறம் மெயின் சுவிட்சு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம 3 பேஸ் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ஸ்டார்டர் ஆன் பண்ணுவோம், அப்போ தான் மோட்ரு ஓடணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 3 வோல்ட்ரு போட்டு RYB 3 பேஸ் இருக்கா, சிங்கிள் பேஸ் இருக்கா, இப்படி தான் செக் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரே வோல்ட்ரு பல்பை வச்சு 3 பேஸு செக் பண்ணுறது, அதோட ஒயரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த வோல்டரை எடுத்துட்றேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வோல்டர் எடுத்தாயிடுச்சு, இது எடுத்தாயிடுச்சு, இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வோல்டர் போட்டு இதுலேயே RYBயை செக் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல ஒரு வோல்டர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1 வே சுவிட்ச், அதுக்கப்புறம் ஒரு 2 வே சுவிட்ச் எடுக்கிறேன். ஸோ 2 2 வே சுவிட்ச், ஒரு 1 வே சுவிட்ச் இருக்குது இதில். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம் வோல்டருக்கு. ஸோ நியூட்ரல் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் RYB, அதாவது ஃபஸ்ட்டு R கனெக்ட் பண்ணிட்டேன், 2 வே சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லோ கனெக்ட் பண்ணுறேன், இதுவும் 2 வே சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் B கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 3 பேஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது வோல்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1 வே சுவிட்சிலேருந்து வோல்டருக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வோல்டருக்கு கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இங்கிருந்து சென்டருக்கும் அதே மாதிரி இந்த சுவிட்சிலேருந்து சென்டருக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா இதுதான் இதோட கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வே சுவிட்ச் இருக்குது இல்லையா, அதுதான் மாஸ்டர் சுவிட்ச். அதை ஆன் பண்ணிட்டு தான் மீதியெல்லாம் ஆன் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் RYB அது கரெக்டாக தெரியும். ஓகே, இதிலே வேறு மெத்தடு இருக்குது, வேறு கனெக்ஷன், அதுவும் இதே வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ அடுத்த கனெக்ஷன் இதில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் R பேஸ் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லோ பேஸ் எடுத்துகிட்டு வந்து அதாவது 2 வே சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளூ பேஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்டாக இருக்கிற 2 வே சுவிட்சில் கீழே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இங்கேருந்து 2 வே சுவிட்சுக்கு மேலே, சிங்கிள் சுவிட்சிலேருந்து 2 வே சுவிட்சுக்கு மேலே கொடுத்துருக்கேன். சென்டருக்கு காலியாக இருக்குது பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல்லேருந்து இந்த 2 வே சுவிட்சு இதுவும் மேலேயே கொடுத்துட்டேன். இப்போது இந்த ரெண்டாவது இருக்கிற 2 வே சுவிட்ச் இருக்கு இல்லையா, அது சென்ட்ரலில் காலி இருக்குது. ஸோ இங்கே காலி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வோல்டருக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வோல்டருக்கு கனெக்ட் பண்ணியாயிடுச்சு. இதுதான் செகண்ட் கனெக்ஷன். இந்த மாதிரி 2 கனெக்ஷன் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நான் லைவாகவும் இதை செக் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் அதோட கனெக்ஷன். இது லைவாக 3 பேஸ்லேருந்தே செக் பண்ணுறேன். இந்த சுவிட்ச் போர்டு எதுக்கு வச்சுருன்னா அது நியூட்ரலுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ RYB மூணுத்தையும் ஆஃப் பண்ணேன். இதுதான். நீங்கள் 0 வாட்ஸ் ஆர்டினரி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெரியும். சிங்கிள் பேஸ் ஆனாலையும், சிங்கிள் பேஸ் ஆனால் 200 போட்டு செக் பண்ணுறேன். RYB. ஓகே, இல்லை ஒரு பேஸ் இருந்தாலும் தெரியாது, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வருதா இல்லையான்னு நான் காட்டுறேன். ஸோ ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ண வராது, நான் R பேஸை ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லோ B. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காது, இந்த பேஸ் வரல. இதுதான்